பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த எழுந்து கட்டுவோம் ஜெபசேனை ஊழியத்தில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிய கிருபைகளாய் இருக்கிறது என்று சொல்லி, நாம் நிற்பதும் வாழ்வதும் ஜீவிப்பதும் இந்த பூமியில உயிரோடு இருப்பதும் அவருடைய கிருபை என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த புதிய நாளை காணும்படி செய்த தேவன் அவருடைய சாயலிலே நாம் விழித்திருக்கும்படி, அவருடைய முகசாயில பார்க்கும்படி நமக்கு கிருபை பாராட்டின தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் எல்லாரும் நன்றி செலுத்த வேண்டும் என கண்மணத்தை. ஆகவே தேவன் நம்ம இந்த பூமியில வச்ச ஆசீர்வாதத்திற்காக நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாய், எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நாம் இருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் சங்கீதம் 91 அதிகாரம் 14, 15 இந்த 2 வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். என் கண்மணத்தை நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பதாக அற்புதமான வார்த்தையை தேவன் சொல்கிறார். என கண்பான தேவப்பிள்ளைகளே, யார் யாரெல்லாம் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார்களோ, விசுவாசமா இருக்கிறார்களோ, நம்பிக்கையா இருக்கிறார்களோ, அவரையே தன் தஞ்சமாய் தேவனாய் தன்னுடைய வழிகாட்டியாய் தன்னுடைய தகப்பனாக கொண்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்கிறார், நான் அவர்களை விடுவிப்பேன், நான் அவர்களை தப்புவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலதான், நான் யார், நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்திருக்கிறபடினாலதான் அவர்கள் என் மீது விசுவாசமா இருக்கிறார்கள், என் மீது நம்பிக்கையா இருக்கிறார்கள், என் மீது வாஞ்சியா இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையில நாம் பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான சகோதரனை சகோதரியே தேவ பிள்ளைகளே, இந்த வாஞ்சையோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இந்த நாளில் எத்தனையோ விதமான சரீர பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு தூக்க கலக்கல் இருந்தாலும், எவ்வளவோ நமக்கு பலவீனம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம, எவ்வளவோ நமக்கு வேலைகள், எவ்வளவோ நமக்கு பிரயாசம், இந்த காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு எவ்வளவோ கமிட்மெண்ட் இருந்தாலும் கூட அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வாஞ்சையோடு தேவ சமூகத்திலே முதலாவது தேவனை தேடவும், அதிகாலையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வாஞ்சையோடு இருக்கிற அருமையான சகோதர சகோதரி, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் விடுதலை வரும், நிச்சயமாய் சுகம் வரும், நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், மேன்மை, கனம் உண்டாகும். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்றார். இப்ப இருக்கிற இந்த நிலையில மட்டுமல்ல, இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை அல்ல, உங்க வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கை தரத்தை, வாழ்வாதாரத்தை உயர்த்தி உங்களை உயர்த்தி வைப்பாராமா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரை தேடி அவர் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற மக்களுக்கு கூட கிடைக்கிற ஆசீர்வாதம் இதுதான் என்று சங்கீதத்தில் தாவீது எழுதி வச்சிருக்கிறார். இன்றைக்கு அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்படி ஆண்டவர் யாரெல்லாம் நம்பியிருக்கிறார்களோ அவங்க எல்லாம் தேவனை நோக்கி தன்னுடைய தேவைகள் மத்தியிலே உதவிக்காக, ஆபத்து காலத்தில் தன்னுடைய விடுதலைக்காக யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு உடனே மறு உத்தரவு ஆண்டவர் அவர்களை கேட்கிற கேள்விக்கு, அவருடைய ஜெபிக்கிற ஜெபத்துக்கு, விண்ணப்பத்திற்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுத்து மறு உத்தரவு அருள செய்து, என்னென்ன ஆபத்து, என்னென்ன நெருக்கடி, என்னென்ன போராட்டம் இருக்குதோ, என்னென்ன தேவையோ, என்னென்ன அவசரமும் அவசியமான காரியம் இருக்குதோ, இமிடியா உடனே என்ன செய்வாருங்க, அதுல இருந்து கர்த்தர் அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்துவார். இதுதான்
தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வைச்சிருக்கிற மிகப்பெரிய முக்கியமான ஆசீர்வாதம் ஒன்று. இன்றைக்கு நாம் தேவனை அறிந்திருக்கிறதுனாலே, தேவன் மீது வாஞ்சையா இருக்கிறபடினால், தேவனையே எப்போதும் அவரை நோக்கி கூப்பிட்டு அவர் உதவியை சார்ந்திருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன என்பதை பற்றி நாம் இன்னைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அங்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களிடத்துல அவரு கேட்கிற ஒரு கேள்வியை பற்றி நாம் பார்க்கிறோம். வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அதாவது 16-13 வசனத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி என்ன பாருங்க. இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையிலிருந்து வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் என்றார்கள். இந்த காலகட்டத்தில் உலகத்துல இயேசுவை பற்றி நீங்க யாரிடத்துல கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த நல்ல புண்ணியவான் என்று சொல்லுவார்கள். வேறு சிலர் சொல்லுவாங்க, அதாவது அவர் தெய்வத்தில் எல்லா கடவுளும் ஒருத்தர் தான் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் 3 படம் வச்சிருப்பாங்க. சிலர் சொல்றாங்க, அவர் தேவனுடைய தூதர் என்று சொல்லி அவர் இந்த பூமியில வந்த ஒரு தூதுவன் தான் அப்படி சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க, அவர் இயேசு, அதாவது அவர் ஒரு மனுஷன் தான், அவர் ஒரு துருவி, அவர் ஒரு தியாகி, அவர் கடவுள் அவதாரத்தை எடுத்து வந்த ஒரு மனுஷ பிறவி என்றெல்லாம் சொல்லி பல விதங்களிலே இயேசுவை பற்றி அறிந்த மக்கள் சொல்லுவார்கள். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இயேசுவை பற்றி கேட்கும்போது இயேசுவையும் அவரை பின்பற்றுகிற அந்த மக்களையும் அவர் சாதாரண ஒரு அதாவது என்ன வெளிநாட்டு கடவுள், அவரை விசுவாசிக்கிறவங்க ஆராதிக்கிறவங்க பாத்தீங்கன்னா கீழ்ஜாதி மக்கள் அப்படிலாம் கூட சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல விதங்களில் ஜனங்கள் உலக ரட்சகரை அறிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, ஜனங்கள் எல்லாரும் என்னை யார் என்று கேட்கிறார் சொல்லிவிட்டு அவங்க சொல்றாங்க, முன்பு காலத்துல எரேமியா என்கிறவர் இருந்தாரு, எலியா என்கிறவர் இருந்தாரு, இப்படி பல தீர்க்கதரிசிகள், யோவான் ஸ்நானகன் ஒருத்தர் இருந்தாரு, அப்படிலாம் வரப்போற காரியத்தை அறிவித்தார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், சொன்னபடி நடந்துச்சு. அவங்களை கொண்டு கடவுள் பல காரியங்களை தேசத்திலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ஆண்டவர் அழகாய் அந்த நாட்களிலே தேவன் பிள்ளைகளை தேசத்தை நடத்தினார். அப்படி ஒருவேளை அந்த தீர்க்கதரிசிகள் ஒருவராக இது வந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்க சொல்றாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. ஏன் இந்த வார்த்தையை சீசர்களை மட்டும் பார்த்து கேட்கணும் அப்படின்னா, அதாவது சீசர்கள் பாருங்க, யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் எடுத்துக்கொண்டு எப்படி அவர் அறிஞ்சினாலும் சரி, தன்னுடைய சீசர்கள் தன்னை பின்பற்றுகிற, தனக்கு பின் ஒரு பெரிய ஒரு தேவ ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய, இருள் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய, ஒழுங்கில்லாதவர்களை ஒழுங்குபடுத்தவும், இந்த பூமியில தேவன் அறியாத அஞ்ஞானிகளை அவர்கள் எப்படி ரட்சிப்பு நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான பணிக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே இந்த உலகத்தை விட்டு பிரித்து எடுத்து அவர்களுக்கு பல விதமான காரியங்களை கற்றுக் கொடுத்து வரங்கள் வல்லமைகள் சகல விதத்தையும் அவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மீது ஒரு பெரிய நோக்கத்தை சித்தத்தை வச்சு உள்ளடக்கி அவர்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற இந்த சீசர்கள் தன்னை பின்பற்றி தனக்கு பின்பு தன்னுடைய பணியை தொடர்ந்து இவர்கள் செய்ய போகிற அல்லது தேவராஜ்யத்தினுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிற இந்த சீசர்கள் எந்த அளவுக்கு தேவனையும் வசனத்தையும்
தேவனுடைய சித்தத்தையும் அறிந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது என்பதுதான் ஆண்டவர்களை இந்த வார்த்தையை கேட்கிறார். அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் நம்ம திறமைசாலியா இருந்தாலும், எவ்வளவுதான் தொழில் காரியங்கள், வியாபார ரீதியாக, ஊழியத்தின் காரியத்துல, பொது வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் பெஸ்டா, நம்ம அறிவா, திறமையா, நல்ல தகுதியா நம்ம நடந்தாலும், நாம செய்வது நம்ம பார்வைக்கு திருப்தியா இருக்கும். நம்ம பேசுறது, நம்ம நடந்து கொள்றது, நம்ம செய்யறதுலாம் நம்ம பார்த்து, நம்ம நல்ல திறமசாலி, பலவான், அறிவாளி, நல்ல பக்தி உள்ளவங்க, ஜெப வீரர்கள், நல்ல வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த உலக மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க, எப்படி அவங்க எப்படி நம்ம எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி நாம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சற்று நீங்கள் யோசித்து பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பாருங்க. ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில எப்படிலாம் வாழ்ந்துடலாம் அப்படிங்கறதல்ல, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு, ஒரு கற்பனை, ஒரு வழிமுறை, ஒரு வகை இருக்கிறது. அப்படித்தான் நான் வாழ்ந்தாகணும். இந்த உலகத்துல பணம், காசு, சொத்து, சுகம், உறவுகள், பொருளாதாரம் எல்லாம் உண்மை, நமக்கு தேவைதான். இது மட்டும் வாழ்க்கையில நாம் இந்த பூமியில வாழ்ந்ததுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, நல்ல நன்மதிப்பை, நல்ல செல்வாக்கை மனித மத்தியில நாம் ஆதரவை தேடி நாம் வாழ வேண்டியது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரிடத்துல தன்னை பற்றி இந்த உலக மக்கள் என்னவாக பேசுகிறார்கள், நான் செய்த அற்புதத்தை பார்த்து, நான் சொன்ன உபதேசத்தை கேட்டு, என்னுடைய இரக்கத்தை பார்த்து, யாருமே செய்ய முடியாத, குணமாக்க முடியாத நோய்களை குணமாக்குவதை பார்த்து, மரித்து போன மனிதர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்புகிறதை பார்த்து, திரளான ஜனங்கள் என்னை தேடி வருகிறதை எண்ணி, எங்கு போனாலும் திரள் கூட்ட மக்கள் தங்களை சூழ்ந்து வருகிறதை எண்ணி, சூழ்ந்திருக்கிற சாதாரண மக்கள், சில அரசு அதிகாரிகள், அந்த தேசாதிபதிகள், எத்தனையோ பேர் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும், நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க தான் ஜனங்கள் மத்தியில சூழ்ந்து நின்று அவர்களுக்காக நீங்க வாலண்டியர்ஸா நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, என்னை பத்தி ஜனங்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த கேள்வியை சீசர்ல பார்த்து கேட்டார். அவங்க தெரிஞ்சது என்ன சொல்றாங்க, இதுதான் சொல்றாங்க. தீர்க்கதரிசி சொல்றாங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடைசியா நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா, அந்த 14 வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் 14 வசனத்தை சொல்றாங்க. ஆனா 15 வசனத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று அறிந்து சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்குது. நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? உலகத்தில் இருக்கிற மக்கள் அறியாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க பல விதமான மத கோட்பாடுல வாழ்கிறவங்க, பல விதமான இந்த உலக கலாச்சாரத்துல அவர்கள் ஜீவிக்கிறவர்கள், சத்தியத்தை அறியாதவர்கள், மெய் தேவனை பற்றி அவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளாதவங்க, அவங்க என்னமோ நினைச்சிட்டு போட்டு என்னமோ பேசிட்டு போட்டோம். ஆனா நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க, என் கூடவே இருந்து கண்ணால அற்புதத்தை பார்த்தீங்க. ஆனா இதெல்லாம் ரைட். இப்ப நீங்க என்னை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன நீங்க எந்த அளவுக்கு நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, என்ன நீங்க யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து, தேவனுக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரரே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நீங்கள் இதுவரைக்கும் அவரை விசுவாசித்தீங்களே, நம்பினீங்களே, அற்புதத்தை கண்ணால கண்டீங்களே, வாழ்க்கையில அதிசயங்களை பெற்றுக்கொண்டீங்களே, எத்தனையோ பேத்துக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியத்தை செஞ்சீங்களே, எவ்வளவோ மகத்துவமான காரியங்களை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகத்தினுடைய
யார் யார் எப்படிப்பட்டவர்கள், தேவன் யார், அவருடைய கிரியை என்ன, எல்லாவற்றையும் அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய ரட்சிப்பை எல்லாத்தையும் தெரிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களே. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் இந்த கேள்வி கேட்பாரானால் நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். அவரை பார்த்து கேட்கிறாரு. நீங்க அது இது இந்த வார்த்தை கேட்கும் போது இதனுடைய உள் கருத்துக்கள் என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க ஆவிக்குரிய ரீதியாக அவங்க மெச்சூரிட்டி ஆயிருக்கிறாங்க, அவங்க அந்த விவரத்துல அறிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய அதாவது அவங்க அறிந்து கொண்டதான அவங்களுடைய அறிவின் திறமையினுடைய வளர்ச்சியினுடைய அந்த அளவு என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெப்பாசிட்டி என்ன என்பதை பற்றி தேவன் அவர்களை அறிந்து கொள்வதற்காக, அவங்க அதை தெரிஞ்சு கொள்வதற்காகவும் கர்த்தர் செய்றாங்க. இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இயேசுக்கு தெரியாத காரியமா? யார் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். யூதாஸ் காரியத்து ஒரு நாள் பணப்பைய கையை வச்சிருக்கிறான். அவன் இந்த ஒரு நாளைக்கு பண ஆசைக்காக என்னையே காட்டி கொடுக்க போறான்னு இயேசுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு கூடவே இருக்கிற தோமா ஒரு நாளைக்கு சந்தேகப்பட்டு கண்டிப்பா என் மேலேயே சந்தேகப்பட போறான் அப்படின்னு தெரியும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த பேதுரு ஒரு நாள் என்னை பார்த்துட்டு உயிருக்காக, தன்னுடைய ஜீவனுக்காக என்னையே மறுதளிக்க போறான், யாருன்னே தெரியாது சொல்ல போறான் தெரியும், அந்த எல்லாமே தெரியும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாளைக்கு இந்த சீசர்கள் எல்லாம் மறுபடியும் விட்டு வந்த இந்த படகை விட்டு வந்த இந்த பேதுரு பேச்சை கேட்டுட்டு ஒரு நாளைக்கு மீன் பிடிக்க மறுபடியும் பழைய தொழிலுக்கு ஓட போறான்னு தெரியும் ஆண்டவருக்கு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கெத்செமனே தோட்டத்துல என் கூட இந்த இவ்வளவு தூரம் அறிந்து என் சித்தத்தை அறிந்து முழுசா என் கூட கடைசி வரைக்கும் வருவதற்கு அவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் மாம்சிக எண்ணத்துல அவங்க காட்டி அவங்க நடந்து கொண்டு சீசர்கள் என்னை விட்டு ஓடி போவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படித்தான் நடந்துச்சு இல்லைங்களா? உண்மைதானே? அப்படித்தான் நடந்துச்சு. அதாவது கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபிக்கும் போது கடைசியில ரோம் அரசாங்க போர் சேவர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது எல்லாரும் துண்டக்கான துணிக்கான ஓடியே போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மாத்திரமே துணிஞ்சு நின்று, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியது வந்துருச்சுன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சார். பேதுரு பாத்தீங்கன்னா மறுதளிச்சே போட்டாரு, யாருன்னே தெரியாதுட்டார். யூதாஸ் காரியத்து ஆசாரிய தேவாலயத்து தலைவர்களிடத்துல போய் என்ன செஞ்சான்? 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்துட்டான். இப்படி எல்லாம் நடந்துச்சு. எல்லாம் யாருன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் நீங்க வேற தெரிஞ்சிருக்கிறீங்க, சற்று யோசித்து பாருங்க. எல்லாம் நல்லா இருக்கும் போது ஓகே, எல்லாம் நமக்கு தேவைகளை சந்திக்கும் போது நல்லா கரெக்டா பர்ஃபெக்டா போகும்போது கரெக்ட். ஆனா எதுவுமே நடக்கல, எல்லாமே நமக்கு சூழ்நிலை எதிராயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு இயேசுவை அறிந்து கொண்டு அவருடைய அன்பை ருசித்து அவருடைய இரக்கத்தை அவருடைய காருண்யத்தை பெற்றுக்கொண்டு மெய் தேவன் யார் என்பதை மெய்யாக அறிந்தும் ஜெபத்திலும் ஊழியத்திலும் எழும்பி பிரகாசித்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த உலக மக்கள் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் புரிந்து கொள்ளாம அறிந்து கொள்ளாம இன்னைக்கு பின்வாங்கி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை விட்டு விலகி போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில உலகத்தை தேடி போய் சிற்றின்பைகளுக்காக, இந்த உலகத்தின் மனுஷர்களுக்காக, இந்த உலகத்தினுடைய ஜாதி ஜனம் இனம் மொழி மக்களுக்காக வாழ்க்கையில மெய் தேவனை ஜீவ வழியை விட்டு வழிவெளிக்க போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்க, உங்க நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கு கூட புதுசா தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் தான் இந்த வார்த்தை. உங்க பெத்த தாய் தகப்பன நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்க? இந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயிலும் சிறந்ததொரு கோயிலும் இல்ல, தந்தை சொல்லுக்கு அவருடைய ஆலோசனைக்கு மந்திரம் இந்த உலகத்துல வேற வேற கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவங்கள நீங்க புரிஞ்சிக்காம போனா, விட்டு விலகிட்டா, அவங்கள நீங்க மறந்துட்டா, அதை விட ஒரு அதாவது நம்பிக்கை துரோகம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்காது இல்லையா? உங்க மனைவியை பற்றி, உங்க கணவனை பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி, கூட பிறந்தவங்களை பற்றி நீங்க முழுமையா தெரியாம நீங்க என்ன செய்யக்கூடாது. இருந்தா உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவங்கள பத்திலாம் நீங்க நல்லா தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவங்கள அதிகமா நேசிக்கிறீங்க, உதவி செய்றீங்க, அவங்க கூட வாழ்றீங்க, அவங்களோட நம்பிக்கையா இருக்கிறீங்க.
சில நேரத்தில் அவங்கள பத்தி தெரிஞ்சதுனாலதான் சில வாக்குவாதங்கள், சில சண்டை சச்சரவுகள், சில விதமான போராட்டங்கள் வரும்போது நாம ஞானமா புத்தியா என்ன செஞ்சிடறோம், சண்டை வந்துடாம, பிரிவினை வந்துடாம, இதுக்கு மேல பிரச்சனை பெருசாகாம அப்படியே நம்ம என்ன செஞ்சிடறோம். அவங்கள பத்தி கொஞ்ச நேரம் கோபம் வந்தா கத்திட்டு கிடப்பாங்க. இப்ப இந்த கோபத்துல அந்த மாதிரி ஆச்சா போச்சாம்பாங்க. ஆனா அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம விளைக்கிறோம். இப்படித்தான், இதுதான் மனுஷ வாழ்க்கை. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரிகளே, அப்படித்தான் இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்கிறார். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சீசனின் ஒருவனாகிய முதன்மையானவன் ஒருத்தர் சொல்றான், சீமோன் பேதுரு சொல்றாரு பிரதேசமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்தான் என்று சொன்னான். அவன் சொல்றது வாயிலிருந்து சொல்றானா அல்லது மனசிலிருந்து சொல்றானா, ஆர்வத்துல சொல்றானா, உற்சாகத்துல சொல்றானான்னு தெரியாது. ஏதாவது தேவைக்காக தேவனிடத்துல அண்டி கொண்டிருக்கிறதுனால அந்த விஷயத்துல சொல்றானா, இயேசுவை மிகப்படுத்துறதுக்காக, இயேசுக்கு முன்பாக தன்னை ஒரு அதாவது பெருசாக, அதாவது தனக்கு ஆண்டவருடைய ஆதாயத்துக்காக அவரை தக்க வச்சுக்கிறதுக்காக கேட்கிறானா, எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருந்தார். அவர் சொல்றாரு, அடுத்த பதில் என்ன தெரியுங்களா? என்ன சொல்றாருன்னா, நீ யோனாவின், இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். வா, ஆண்டவர் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பேதுரு தன்னை பற்றி சொல்றது அத்தனையுமே ரியல், உண்மைதான் அப்படிங்கறத அவன் மனசுல இருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அறிந்து கொண்டு என் மீது இருக்க வாஞ்சையில எனக்காக எதிர்காலத்துல வரப்போகிற வைராக்கியத்துல தான் சொல்றாங்கிறத கர்த்தர் முழுசா அறிஞ்சுக்கிட்டார். இன்னைக்கு அப்படித்தான் உங்களை அநேகர் இப்படி பேதுரை போலதான் இன்னைக்கு பதில் சொல்றீங்க. இந்த உலகத்திலேயே மெய்யான தேவன், உண்மையான கடவுள் என்ன தெரியுங்களா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்றார், நீ பாக்கியவான். இந்த விஷயத்தை மாம்சமோ ரத்தமோ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்கிறார். ஏ அப்பா, என்ன வார்த்தை பாருங்க. இந்த ரத்தமும் மாம்சம் அப்படின்னா, ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளோ, பெற்றோரோ, கூட பிறந்தவங்களோ, மாம மச்சானோ, மற்ற உறவினர்களோ உனக்கு இதை சொல்லிக் கொடுக்கல. மாம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தம் மாம்சம்னா உலகத்தில் இருக்கிற மக்கள், அறிவாளிகள், திறமசாலிகள், ஆசிரியர்கள், இந்த உலக மக்கள் ஆசிரியர்களோ உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. ஜீவனுள்ள பிதாவாகிய தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனே இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு மெய் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பல ஜாதி மக்கள், இனமொழி, இனத்திலிருந்து நம்ம பிறந்தவர்கள், நாம் எல்லாரும் பரம்பரை கிறிஸ்தவர்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அவர்தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவருக்காக எதையும் விட்டு கொடுக்க, எதையும் நாம் சகித்துக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமே, அதற்கு காரணம் என்னன்னா, இது தெரியுமா? நமக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக சொன்னாலும் இந்த வார்த்தையை, இந்த விஷயத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் அவரை. எனக்கு அன்பான தேவர்களே, அதுதான் உண்மை. யோவான் அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது 13:11 வாசிக்கும் போது இயேசு சொல்றாரு, அதாவது அவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, மற்றவங்களுக்கு அருளப்படவில்லை. அதனாலதான் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாம, இன்னும் ஆண்டவர் தெரியாம, ஆண்டவருக்கு விரோதிகளாகவே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அடுத்து என்ன சொல்றாருன்னா, நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான தேவர்களே, இந்த உலகத்துல மனிதர்கள் பணம் சம்பாதிக்க அறிஞ்சிருக்கிறாங்க. தொழில் மற்றும் வேலை மற்றும் படிப்பு, கல்வி அறிவு, சமுதாயத்துல எத்தனையோ சயின்டிஸ்ட், எத்தனையோ வரலாற்று எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில இன்னைக்கு மருத்துவத்துக்கு படிச்ச டாக்டர் பாத்தீங்கன்னா, உலகத்துல மனுஷனுடைய சரீரத்துக்கு எல்லாவற்றையும் அறிந்து ஞானமாய் அவங்க மருத்துவராகி நமக்கு சிகிச்சை பண்றாங்க. இன்னைக்கு ஒரு வக்கீல, ஒரு ஜட்ஜை எடுத்துக்கங்க, அவங்க படிச்சு எல்லா சட்டங்களையும் அறிஞ்சு அவங்க செயல்படுறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்யறாங்க, அவங்க குற்றம் நீதி சரியானது என்பதை அறிந்து கண்டித்து
உணர்த்துற அளவுக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மாவட்ட கலெக்டர் எடுத்துக்கங்க, அந்த தேசத்தினுடைய எல்லா பிராக்டிக்கலா பொது அறிவு எல்லாத்தையும் அறிஞ்சு அந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு எல்லாமே அறிவு திறமையும் தகுதியும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எத்தனையோ பேர் இன்னைக்கு விமானத்தை, அதாவது பறவை கண்டு விமானத்தை மனுஷன் படைச்சிட்டான். இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை தாது பொருட்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு பொருளாதாரத்துல, இன்னைக்கு விஞ்ஞானத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகமே இன்னைக்கு தலைகளா போயிட்டு இருக்குது. எத்தனையோ புது புது கண்டுபிடிப்புகள் வருஷந்தோறும், காலங்கள் மாற 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 எத்தனையோ விதமான புது புது காரியங்கள் டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க. எல்லா தொழிலையும், ஃபுட்டா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், அல்லது எந்த காரியம் வந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரா இருக்கட்டும், புதுசு புதுசா கண்டுபிடிச்சு என்ன செய்றாங்க. இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம பாக்குறோம், புதுசா பாக்குறோம் இல்லைங்களா. ஒரு காலத்துல லைட்டு பாத்தீங்கன்னா சுவிட்ச் அப்படியே ஒரு கருப்பு சுவிட்ச் இருக்குன்ட்டு போடணும், அப்புறம் அப்படியே அது மாடுச்சு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டு போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. செல்லுல ஆன் பண்ணி ஆபரேட் பண்ணா போதும், மோட்டர் ஓடும், லைட் எரியும், ஃபேன் ஓடும், அந்த மாதிரி வந்துருச்சு இன்னைக்கு. ஒரு காலத்துல நம்ம தாய்மார்கள்லாம் அரிசியை கொண்டாந்து கொட்டி ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டிட்டு, கையில போட்டு ஆட்டிட்டு வேர்வை சிந்திட்டு நினைச்சு உட்காந்துட்டுனாங்க. ஒரு காலத்துல போட்டு அரிசி போட்டு உலக்கையில குத்தி 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 எடுத்து அரைச்சிட்டுனாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சு. போய் இன்னைக்கு அடுப்பு கரையில் உட்காந்துட்டு ஊதாங்கல் எடுத்து ஊதிக்கிட்டு அன்னைக்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, லைட்டிங் எடுத்து அடிச்சு சுவிட்ச் ஆன் பண்ணாவே அடுப்புறீங்க. அதை விட அதுக்கு மேல இன்னைக்கு வந்துருச்சு என்னன்னா, இன்னைக்கு கரண்ட் அடுப்பே வந்துருச்சு. இன்னைக்கு சுவிட்ச போட்டு உட்காந்துட்டா வேலை முடிச்சிட்டு, சவுண்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எத்தனை விஞ்ஞானத்தை முன்னேற்றம் வந்துருச்சு. இதெல்லாம் அறிந்திருக்க மக்கள், இதெல்லாம் புரிஞ்சு கொண்ட ஞானவான்கள் என்று சொல்லி தேசத்துல பாராட்ட பெற்றவர்கள், தேசத்துல தலை சேர்ந்தவர்களாக காணப்படுகிறவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவைப்படைகளே, இன்றைக்கு நான் சொல்றேன், எதை அறிந்திருந்தாலும் இந்த மெய்யான தேவனை அறியாமல் போனா வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ஆசி மனித செல்வாக்கு உலகம் முழுவதும் அவன் பெரிய பிரசாபப்பாரனா இருந்தாலும் ஒன்னும் வீண், எல்லாமே வீண், ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துறதுக்கு தான் அது காரணமா இருக்கிறது. ஆனால் எனக்கு அன்பான தேவைப்படைகளே, என்னைக்கு உங்கள்கிட்ட பண வசதி இல்லாம இருக்கலாம், ஆள்பலம் இல்லாம இருக்கலாம், இந்த மாதிரி நீங்க பெரிய ஒண்ணு அறிவாளி, திறமைசாலி, ஒன்னும் பெரிய ஒண்ணு சயின்டிஸ்ட் இல்லாம இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாதாரண ஏழை மக்களா, கூலி தொழிலாளர் இருந்தாலும் நீங்கள் மெய்யான தேவனை அறிந்திருக்கிறீங்க பாருங்க, உண்மையிலேயே நீங்கள் பாக்கியவான்கள். அதனாலதான் சங்கீதம் 33:12 வாசிக்கிறோம். அதாவது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக்கி கொண்ட ஜனமும், கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியும் பாக்கியவான்கள் என்பதாக அற்புதமான வார்த்தையை அங்க சொல்லியிருக்கிறார். இந்த பேதுரு பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே, இத ரத்தம் மாம்சமோ உலகமோ உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என் பரலோகத்தின் பிதாவே உனக்கு வெளிப்படுத்திருக்கிறார் சொல்லி அற்புதமாய் கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். ஆகவே சரி போகட்டும், தேவனை அறிந்திருக்கிறதுனால, இயேசுவை அறிந்து கொண்டதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன நமக்கு பலன்? இந்த உலக மக்கள் எல்லாம் அப்படித்தான் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் சொல்றாங்க. நம்ம கலாச்சாரத்துல, நம்ம மத கோட்பாட்டுல இல்லாத ஒன்னு புதுசா நீ போய் அங்க போய் தெரிஞ்சுக்கிறியா? என்னத்தை போய் நீங்க கண்டுகிட்டு ஜாதி ஜனத்தை விட்டு நீங்க போய் புதுசா ஒரு வழிபாடு, புதுசா ஒரு கடவுளை போய் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போயிட்டீங்களா? என்னத்தை கண்டீங்க? என்னத்த சுகத்தை கண்டீங்க? என்னத்த அற்புதத்தை கண்டீங்க? கேட்கறாங்களா இல்லைங்களா? உண்மையில அப்படி கேட்கறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அவர்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியின் பிரகாசம் அவர்கள் இருதயத்துக்குள்ளே ஒளி குதிக்காதபடி, தெரிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய மனக்கண்களை குருட்டாக்கி வச்சிருக்கிறார். கலாச்சாரத்தினால, வரலாற்று வச்சு, பல விதமான பொய்யான கதைகளை வச்சு, புராணங்களை வச்சு அவங்க இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறான், குருட்டாக்கி வச்சிருக்கிறான். அதனாலதான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க வெளியில. அதனாலதான் இருளிலிருந்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தவும். நல்ல வாசிங்க, ஒரே நிமிஷம்.
கொலோசியர் புஸ்தகம் எதுக்காக தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார்? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நான் பார்த்துட்டு நிறைய நான் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு போதிக்க முடியாது, டைம் இல்லை. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்துட்டு நாம ஜெபிப்போம், வாசிப்போம். ஒரு செகண்ட் நான் இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன். கொலோசியர் 1 அதிகாரம் 12-13 வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை எதுக்காக நமக்கு நம்ம வெளிப்படுத்தினாரு, எதுக்காக தேவன் நம்ம தெரிந்து கொண்டாரு, ஏன் நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஏன் நம்ம இன்னைக்கு ஆண்டோட பிள்ளைகளாக இன்னைக்கு ஒரு சபையில நம்ம அங்கத்தினராகி நம்ம இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா 2 ரீசன். நல்லா கவனிங்க. 12-13 வாசிக்கிறேன். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தின் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றிருக்கிறார். அப்பா, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்ன? இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் எப்பொழுதும் நித்திய காலமாய் ஜீவ காலமாய் அவருடைய சமூகத்தில் நின்று என்றென்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம சொந்தக்காரங்க சொல்ற மாதிரி, உலக மக்கள்லாம் பாக்குற மாதிரி நமக்கு என்ன தகுதி இருக்குது? நினைச்சு பாருங்க. நம்மகிட்ட காசு பணம் இருக்குதா, சொத்து சுகம் இருக்குதா, இன்னைக்கு நல்ல சந்தோஷமா வாழ்றோமா, இன்னைக்கு எல்லாம் நிம்மதியா இருக்குதா, நம்ம குடும்பத்துல எல்லா உறவுகளும் பர்ஃபெக்டா இருக்குதா, நம்ம பிள்ளைங்களாம் கரெக்டா இருக்காங்களா, என்ன தகுதி நமக்கு இருக்குது? அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் நம்முடைய ஞானம், நம்முடைய பேச்சு, நம்முடைய ஜென்ம சுபாவம் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டீங்கன்னா அவ்வளவுதான். நம்ம பாஷையில் என்ன செஞ்சிடும், எல்லாம் நாரி போயிடும். ஆனா தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாருங்க, எந்த தகுதி இல்லாத நம்மை பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறார்னா இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. 2வது பாத்தீங்கன்னா 13 வசனத்தில் வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவுக்கே ஸ்தோத்திரம். இந்த இருளிலிருந்து, இந்த அறியாமையிலிருந்து, நம்ம இந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்குள் நம்மை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதாங்க நமக்கு கொடுத்திருக்கிற அற்புதம். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே, அவன் என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனோடு கூட நான் இருப்பேன், உயர்ந்த இடத்துல வைப்பேன், அவனை கனப்படுத்துவேன் சொன்னதுக்கு ரீசன், காரணமே இதுதாங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரண சாமானிய மக்கள் அல்ல, நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவேதான் இவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க, இவ்வளவு பெரிய தகுதியும், இவ்வளவு பெரிய அனுபவமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இந்த சீசர்களை பார்த்துதான் இந்த இயேசு இந்த கேள்வி கேட்டார். எனக்கு அன்பான இந்த நாளில் கூட அதை கேட்டார். அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு கிடைக்க போகிற மகிமை என்ன? நாம் ராஜ்யத்தில் சுதந்திரத்தை பங்கடைகிறோம். 2வது, இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்கள் முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை பரிசுத்தவான்களுடைய அவங்களுக்கு ஒப்பாக நம்மை சாயலாக கர்த்தர் மாத்திருக்கிறார். இதுதான் அற்புதம். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், நான் உங்களை விடுவிப்பேன். இந்த உலகத்தில் எத்தனை தடை வரலாம், கடன் பிரச்சனைகள், நோய்கள், எதிர்ப்புகள், பில்லி சுனி வல்லமைகள், மாந்திரிக காரியங்கள் எதுவானாலும் சரி, உங்களை அதிலிருந்து விடுவிப்பேன். உங்களுக்குன்னு கர்த்தர் ஒளியின் ராஜ்யத்தை வச்சிருக்கிறார், பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஒரே ஒரு காரணத்தினாலே, தேவன் இயேசு கிறிஸ்து யார் என்பதை, மெய்யான இரட்சகரை நீங்க ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா இருப்பதனாலே நிச்சயமா உங்களை ஆண்டவர் பாக்கியமான ஒரு வாழ்க்கை கொடுத்து நித்திய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். மனம் கலங்காதீர்கள். அந்த மனப்பான்மையோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த சந்தோஷத்தோடு இந்த பூமியிலே இந்த நாளில் இந்த வாழ்க்கையை துவங்குங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்காக அவர் செயல்படுவார். உங்கள் சார்பிலிருந்து அவர் செயலாற்றுவார். அவர் காரியத்தை வாக்கி பண்ணுவார். அவர் காரியங்களை அனுகூலமாக்கி தருவார். எல்லா மனுஷ தயவும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல் விருப்பத்தின்படி உங்க குடும்ப வாழ்க்கை, தொழில், வேலை, பிசினஸ், உங்களுடைய பிரயாணம், படிப்பை அவர் பொறுப்படுத்தி நேர்த்தியாய் நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்நாளிலே
கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தேவரீர், நாங்கள் உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய காருண்யத்தை, உம்முடைய கிருபையை, உம்மிடத்திலிருந்து வருகிற உதவிக்காக, ஆண்டவர் அன்புக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கப்பா. கர்த்தருக்காக நாங்கள் காத்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற பலத்துல ஒரு புது பலன் அடைகிறோம், உற்சாகம் அடைகிறோம், நம்பிக்கை பெறுகிறோம். இந்த உலக மக்கள் உருக்குலைக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுறாங்க. சந்தோஷத்திலிருந்து சமாதானத்தை இழந்து ஏன் தன் உயிரையே மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை, பரலோக தேவனுடைய கரம், சமூகம் எங்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கை கொடுத்து வழிநடத்திக் கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரப்பா. இனி வரும் காலத்திலும் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இதோ நீங்கள் புகைப்படாதீங்க, கலங்காதீங்கன்னு இயேசு சொன்னாரே, அதே போல எங்களுக்கு உபத்திரம் வந்தாலும் எங்கள் துக்கத்தை நீங்க சந்தோஷமா மாற்றுவீர் சாமி. அதற்காக உமக்கு நன்றி. இந்த உலகத்தை ஜெயித்த தேவன், உலகத்தை பிசாசி மாம்சத்தை இருளை வெற்றி எடுத்த ஜீவனை கொடுக்கிற தேவன் நீர். நாங்கள் உண்மை நம்புகிற நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று உறுதியா நம்பி உம்மிடத்தில் நாங்கள் பாஞ்சையா இருக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் உண்மையை நாங்கள் அண்டிக் கொண்டோம் சாமி. அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே உதவினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீரேன். எங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. மலடி என்ற பெயர்ல அவர்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. கடனாளி, நோயாளி என்கிற இந்த அடையாளத்துல இவர்கள் வாழ்க்கையில தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. வாழ்க்கையில பலவீனர்கள், எதற்கும் உதவாதவர்கள், ஞானமற்றவர்கள் என்று சொல்லுகிற அந்த பழிச்சொல்லுக்கு நாங்கள் ஆளாயிடக்கூடாது. அப்படியே எல்லா காரியத்தையும் வாக்கிய பண்ணோம். ஆசீர்வதியும். வீடு வாசல் இல்லாத அனாதை நாங்கள் வாழ்க்கையில பெயர் பெறக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்துல தகப்பனே நல்ல படிப்பாளி அறிவற்றவன் என்று எந்த ஒரு அடையாளமும் எங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அத்தனையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. எல்லா மகிமை துதி உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.